ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஐக்கியா வந்து போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட். நாங்கள் வந்து ஐக்கியா வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐக்கியா கொஞ்சம் கிட்ட தான், பட் டிராஃபிக் வந்து ரொம்ப இருந்ததுனால நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நீங்கள் மெட்ரோவில் போனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஐக்கியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகசந்திரான்னு சொல்லிட்டு இந்த பீனியா சைடு வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி ஐக்கியாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனதும் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து அழகாக கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓவரால் அந்த கிச்சனோட அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஓவரால் கிச்சனோட அந்த ஏரியா தான் 3.5 lakhs அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக எதுவும் கேட்கல. இதிலே வந்து அந்த ஸ்டோரேஜ் நம்ம வந்து பருப்பு, அரிசி இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக ஸ்டோரேஜ் பாக்ஸ் அண்ட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் இருந்துச்சு. ஸோ ஓவரால் செட்டே வந்து பார்த்திங்கன்னா 3.5 lakhs கிட்ட இருந்துச்சு. நீங்கள் எந்த பொருள் தொட்டாலுமே அதில் ஒரு டேக் இருக்கும். அந்த டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளுக்கான ப்ரைஸுமே வந்து அதில் வந்து இருந்தது. நான் வந்து இந்த ஒரு போல் பார்த்தேன், அதில் 499 இருந்துச்சு. ஒரு போலுமே வந்து பார்த்திங்கன்னா 499 அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் போட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு கிச்சன் வந்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அழகாக வந்து சிங்க்கெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சிங்க்கோட ப்ரைஸே வந்து 11,000 கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ அது கீழே நம்மளுக்கு அழகாக வந்து கபோர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏதாவது திங்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பக்கத்துலேயே கிச்சன் மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அதில் நீங்கள் எந்த பொருள் தொட்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து அதில் ப்ரைஸ் டேக் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஏதாவது ஒரு ஐடியா இல்லை, நம்மளுக்கு கிச்சன் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் ஐக்கியா போனீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணதை பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து அழகாக நம்ம கிச்சனுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவுல்ஸ் அப்புறம் பிளேட்ஸ் கிட்ஸுக்காகலாம் வந்து இருந்தது. அது எல்லாமே 139 rupees வந்து போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 பிளேட்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ பார்த்தேன், நல்லா குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஆனால் இதுலேருந்து எதுவுமே நான் வந்து எடுக்கலை. ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய லிவிங் ஏரியா, அப்புறம் நம்மளோட பெட்ரூம் எப்படி இருக்கணும், அது மாதிரி நம்மளோட ஹாலில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், இது மாதிரி நிறைய வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து நிறைய திங்ஸ், குக்கர்வேர், அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஒரு பொருள் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் 1000 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிச்சனை சுற்றி பார்த்தோம். நீங்கள் ஐக்கியா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி வந்து போல், பிளேட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து சோஃபா ஐட்டம்ஸ், பெட்டு, காட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே. பட் நம்ம வந்து ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இல்லை. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸோட சேர் வந்து பார்த்தோம். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 699. பட் நாங்கள் தூக்கி பார்த்தா கொஞ்சம் கூட வெயிட்டாகவே இல்லை. அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ஃப்யூச்சருக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் சோஃபாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சோஃபாவில் அவங்க கொடுத்துருக்க அந்த பில்லோஸ், அப்புறம் நம்ம சேர் நிறைய நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த சேரில் வந்து நம்ம உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய குஷன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அழவே இல்லை, சூப்பராக என்ஜாய் பண்ணா. இந்த கிச்சன் பாருங்கள், இந்த கிச்சன் செட்டப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நீட்டாக அரேஞ்சாக என்ன தேவை, ஒரு ஸ்மால் கிச்சன் தான், அதுக்கு என்ன தேவை அப்படின்றத அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்த ஏரியா சோஃபா ஏரியா தான். ரொம்ப பெரிய ஒரு பிளேஸ் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோஃபாஸ், சேர் அந்த மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சோஃபாக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸு, பில்லோ எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3-in-1 சோஃபா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி
விரிச்சுக்கலாம், நம்ம படுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதை நம்ம மடித்து வச்சு சோஃபாவாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து 10,000லேருந்து உங்களுக்கு 40,000 50,000 ரேஞ்ச் வரைக்கும் இருந்தது. பட் 10,000லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓகே குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. இப்போ நான் காமிக்கிற இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 10,000. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 அபோவில் தான் இருந்துச்சு, 30,000 கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட் டாய்ஸ் வந்து கிட்ஸுக்காக வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாஃப்ட் டாய்ஸ் எடுத்து கொடுத்து விளையாட வச்சுருந்தோம். நீங்கள் வந்து ஐக்கியா போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐக்கியாக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக 4 hours கிட்ட வேணும். ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 hours கிட்ட ஆகிடும். அப்புறம் இந்த ஒரு கிளாக் வந்து பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 599 சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் நாங்கள் வாங்கலை. பட் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதை தாராளமாக வாங்கலாம், சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு சேர் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3,000. இதில் வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா கயிறு, அந்த கயிறை நல்லா டைட்டாக இழுத்து கட்டியிருக்காங்க. இது என்ன கயிறுன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் இதை மட்டும் கட்டி இந்த சேரை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு 3,000. இந்த மாதிரி குட்டி குட்டி சேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300லேருந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள்லாம் வந்து பார்த்துருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சேர்ஸு, அதுக்கப்புறம் நிறைய கப் அண்ட் சாசஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு, நல்லா வெயிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறைய திங்ஸ் பார்த்தோம். கிளாஸ் ஜாரில் எல்லாமே உங்களுக்கு செட்டாக வந்து வச்சுட்டாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா அழகாக அந்த செட்டோடு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெட், அதுக்கப்புறம் காட், இதெல்லாமே வந்து நிறைய ப்ரைஸில் வந்து இருந்துச்சு. எல்லா பெட் அண்ட் காட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸி தான். காட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 15,000 மேலே தான், 20,000 கிட்ட இருந்துச்சு. பெட்டு வந்து ரேஞ்ச் வந்து நாங்கள் பார்க்கல. ஸோ சூப்பராக இருந்தது. எல்லாருமே அதில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு படுத்துட்டு ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டோம். ரொம்ப பசி, நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அதை மட்டும் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தோம். சீஸ் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 பஃப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சீஸ் கேக் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். 10க்கு 7 கொடுக்கலாம். எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சீஸ் கேக் வந்து சாப்பிட்றேன். நான் அதை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் இந்த 2 பஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுக்கு வர்த்தே இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் போனீங்கன்னா வேறு ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. மீட் பால்ஸ், வெஜ் பால்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, பரோட்டா, இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து வாங்கி ட்ரை பண்ணாதீங்க, ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபைனலி நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உட்டன் கரண்டி வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்கு ஒரு டாய் வந்து வாங்கியிருந்தோம், சாஃப்ட் டாய். அந்த டாய் தான் இப்போ அவள் கையில் வச்சு விளையாடிட்டுருக்கா. ஸோ ஐக்கியா ஒரு டைம் போய் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.